நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஏற்கனவே ஜனநாயகனுக்காக எடுக்கப்பட்டது அல்ல என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஏங்க ஒரு படத்துக்கு 41 பேர் பழி கொண்டு படம் எடுக்கணுமா? ஏன் லாஜிக்கே இல்லை. செந்தில் பாலாஜி தான் முதல் குற்றவாளி என்பதை விரைவில் இன்னைக்கு சிபிஐ விசாரணையில் கொண்டு வர போகிறாங்க. பொறுத்துருங்க, அதுக்கெல்லாம் காலம் இருக்குது. முதியவர்களும் கூட்டத்தில் சிவப்பு மஞ்சள் துண்டை போட்டுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கத்துறான் பெரியவர்கள். அந்த இடத்தை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே இந்த இரண்டு கட்சிகளுடைய ஊழல்களும், இந்த இரண்டு கட்சிகளுடைய அட்டூழியங்களும், இந்த இரண்டு கட்சிகளுடைய இந்த நான் வாசித்த கொலைப்பட்டியல்களும். போக்சோ வழக்குகளில் மட்டுமே உங்களுக்கு தெரியுமா 614 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில். பேசுனதே வேறு, இவங்களாம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இது திமுக கும்பல்களால், இன்னும் சொல்ல போனால் பெண் நிறுவனத்தால் கிளப்பி விடுகிற வதந்திகள். இந்த வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தை இல்லைன்னு தான் நாங்கள் உங்களை சந்திக்காமே இருந்தோம் ஊடகவியலாளர்களை. இன்றைக்கி 2 நாளாக சந்திச்சுட்டு இருக்கிறோம்னா அது காரணம் எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். 2 நாளைக்கு முன்னாடி எங்களை பேச வச்சுட்டு நேற்று சொல்லிட்டாரு, எந்த கூட்டணியும் இல்லை, மக்களோடு மட்டும்தான் நம் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்பதை மகத்தான தலைவர் அந்த மண்ணிற்கு அறிவித்திருக்கிறார். களம் பெருசாக இருக்குன்னு நாங்கள் நினச்சோம், ரொம்ப சின்னது. எங்களை எதிர்த்து போட்டியிடுகிறவர்கள் டெபாசிட் இழக்கிற இடத்தை நாங்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகரமே தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக உருவாக போகிறது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். சூப்பர். நேற்றைய தினம் ரமலான் நோன்பு உங்களுடைய தலைவர் செய்தார். அந்த ரமலான் நோன்பில் அந்த விரதம் இது பண்ணார். பண்ணிவிட்டு அவர் பேசுனது தான் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எந்த மதவாத சக்திகளுடனும் நம்ம கூட்டணி வைக்க மாட்டோம், இப்போ இல்லை எப்போவுமே கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றது. ஏன்னா கடந்த சில நாட்களாக என்டிஏ கூட்டணிக்குள் தாவேகா 90 சீட்டுகள் அப்படின்னு ஆதவர்ஜனா கூட 90 சீட்டுகள் நமக்கு பேசினாங்க. 2.5 வருடம் நமக்கு ஆட்சியில் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா. ஆனால் அதற்கு முன்னாடி சிடிஆர் நிர்மல்குமார் நம்ம யார் கூடயும் கூட்டணி பேசலை அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நேற்று விஜய் அவர்கள் சொன்னது தாவேகா தனித்து போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த சில நாட்களாக வந்த செய்திகளுக்கும் நேற்றைய தினம் உங்கள் தலைவர் சொன்னது அந்த செய்திக்கும் எதை மக்கள் நம்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ் கும்பலோடு ரகசியமாக கைகோர்த்து கொண்டிருக்கிற திருட்டு முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற இன்னொரு புதிய யுக்தி தான் இந்த 90 கூட்டணி ஆட்சி. என்டிஏ கூட்டணியில் கட்டவிழ்த்து விடப்படலை அப்படின்னு பேசினாங்கன்னு உங்கள் தேர்தல் பிரிவு மேலாண்மை ஊடகங்கள் இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சது? திமுகவினுடைய ஊடகங்கள் தானே கட்டவிழ்த்து விடப்பட்டு இவர ஆதவர்ஜனா தானே சொன்னார் நம்ம கிட்ட அப்படி பேசல. இல்லை அதுக்கு முன்னாடியே கட்டவிழ்த்து விட்டாங்க. அதுக்கு தான் ஆதவர்ஜனா பதில் சொன்னார். அது ரொம்ப முக்கியமானது. அது ஏன் அவர் அந்த நேரத்தில் பேசினார்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், பேசுனாங்க உண்மைதான் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை அன்னை ஆதவர்ஜனா அவர்கள் கோடிட்டு காட்டினாங்க. இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த திட்டமிட்டு எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கட்சியின் மீதும் தொடர்ந்து அவதூறை பரப்பி கொண்டிருக்கிற இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை மூடி மறைப்பதற்காக இது கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை கிளப்புறது, அந்த பிரச்சனையை அமுக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை எழுப்புறது. இதே வாடிக்கையாக நீங்கள் எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதியினுடைய மரணம் உச்சக்கட்டத்தில் போகும்போது திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையை உச்சத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கள்ளச்சாராய எத்தியார் குப்பத்தில் 23 பேர் செத்ததை கிளப்பி விட்டாங்க. அது விஸ்வரூபம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையை அப்படி எடுத்து விட்டாங்க. அது உச்சத்தில் போகும்போது கருணாபுரத்தில் 69 பேர் மரணத்தை கிளப்பி விட்டாங்க. இதுவும் உச்சத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நாங்குநேரி மாணவன் சின்னசாமி இப்போ வெட்டினது அப்படின்னு கிளப்பி இப்படி மாறி 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 இவர்களுடைய தவறுகளை மூடி மறைப்பதற்காக ஒரு பிரச்சனை நமக்கு இன்னொரு பிரச்சனையை கிளப்பி வரும். அது குறிப்பாக தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் மீதும் இஸ்லாத்துகள் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கிற ஏவுகணை தாக்குதல் கொஞ்சம் நஞ்சமல்ல தமிழ்நாட்டில். அந்த அளவிற்கு சிறுபான்மையினர் மக்கள் மீதும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் மீதும் மிக மோசமான ஒரு ஆட்சி சூழலை உருவாக்கி விரட்டி அடித்திருக்கிறோம். இன்றைக்கு நிரந்தரமாக விரட்ட போகிற காலம் வெகு விரைவில் இருக்கிறது. இப்போ நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம்
இந்த 5000 பேர் தான் கூடணும், என்ன நாங்கள் 10 லட்சம் பேர் கூடுவோம், ஆனால் கூடாட்டி நாங்கள் அதை ஒரு பெரிய மாநாடாக்குவோம், கடைசிக்கு பார்த்தா நாற்காலிகள் மாநாடே நடத்துவாங்க. அதை மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணினாங்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக செய்த அடாவடித்தனங்களை மூடி மறைப்பதற்கு இன்னொரு சம்பவங்களை கிளப்பி விடுற சம்பவங்களில் பலவற்றை நாம் பார்த்தோம். அதில் தான் இன்றைக்கு புதுசாக என்டிஏ கூட்டணியில் தாவேகா. அதை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. நானே தாவேகாவே இந்த மாதிரி வந்து சமீப நாட்களாக விஜய் அவர்களுடைய இது வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு, என்ன சரி, அவருடைய இமேஜ் கொஞ்சம் எதுக்கு சரிஞ்சு சரியில்லை? சில பல காரணங்களால வந்து இதை யார் செஞ்சு சரிஞ்சிருக்கு அப்படின்னும், அதனால இதை வந்து மெருகேற்றுறதுக்காக பாஜக கூட கூட்டணின்னு சொல்லி கடைசியாக விஜய் அவர்கள் வந்து நாங்கள் யார் கூடவும் கூட்டணி இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில திமுக காரர்கள் சொல்கிறாங்க. அதான் திமுகவுக்கு இதான் பொழப்பு, அவங்களுக்கு வேறு என்ன வேலைன்னு நாங்கள் கேட்குறோம். தனிப்பட்ட ரீதியில் எங்கள் தலைவர் மீது வன்மத்தை கைக்கியவர்கள் நாங்களே கிளப்பி விட்டோமாதா சொல்லுங்கள்? திமுக தானே அந்த வேலையை செஞ்சது. இன்றைக்கும் திமுகவினுடைய பெண் நிறுவனத்திடம் பணங்களை பெற்றுக்கொண்டு நடத்துகிற எல்லா ஊடகங்களும் எங்களுக்கு எதிராகவே விஷத்தை கைக்கிது. இப்போ தான் இந்த தேர்தல் கமிஷன் அறிவித்ததற்கு பிறகு ஒரு சில ஊடகங்கள் கொஞ்சம் அப்படி வெளியில் வர்றாங்க, வெளியில் வந்து உண்மை பேச தொடங்குறாங்க. அப்போ எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை எங்கள் தலைவர் நேற்று மகாபலிபுரத்தில் மனிதநேயமிக்க மாபெரும் மகத்தான மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கி நாங்கள் தெளிவானவர்கள், நாங்கள் எந்த காலகட்டத்திலும் மதசார்புடையவர்களோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. மத சார்பின்மையை நாங்கள் போற்றுவோம் என்று பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இப்போ என்ன பேச போகிறாங்க? அடுத்து ஏதாவது ஒன்று அவுத்து விடணும். இல்லை வந்துருச்சு, என்ன கரூர் 41 பேர் மரணம் தானே? ஆமாம், அது அந்த மரணத்தில் வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து இப்போது டெலீட் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜ் வந்து இப்போது வந்திருக்கு. இதெல்லாம் ஜனநாயகன் ஷூட்டிங்காக நடத்தப்பட்டது தான்ன்றது தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போது போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. அதான் அதை ஏற்கனவே ஜனநாயகனுக்காக எடுக்கப்பட்டது அல்ல என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஏங்க ஒரு படத்துக்கு 41 பேர் பழி கொண்டு படம் எடுக்கணுமா? ஏன் லாஜிக்கே இல்லை. செந்தில் பாலாஜி தான் முதல் குற்றவாளி என்பதை விரைவில் இன்னைக்கு சிபிஐ விசாரணையில் கொண்டு வர போகிறாங்க. பொறுத்துருங்க, அதுக்கெல்லாம் காலம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, கள்ளக்குறிச்சியில் 69 பேர் மரணம், மரக்காணத்தில் மொத்தம் 28 பேர், அந்த எத்தியார் குப்பம் மரக்காணம் பகுதிகளில் இது விமான தள கண்காட்சி நடத்துனீங்கல்ல மெரினாவில், அதில் 5 பேர், கரூரில் 41 பேர், லாக்அப் டெத் மட்டுமே 36. ஏன் இதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறா? கரூரை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிற இவர்கள் லாக்அப் டெத்து 36 நடந்திருக்காது, ஏன் எவனாலும் கேள்வி கேட்டானா? ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க சொல்லுங்கள்? அப்போ லாக்அப் டெத்து யார் நடத்தியது? அரசு தானே நடத்தியது. இந்த 36 படுகொலைகளுக்கும் யார் தீர்வு காண்பது? மக்களுக்கு அது தெரியாதா? 41 பேர் மரணம் என்பது மக்கள் மத்தியில் யார் நடத்தியிருப்பார்கள், யார் நடத்தியது? நீங்கள் அந்த கரூர் மரணத்திற்கு பிறகு காலாவதியாகிவிடும் தமிழக வெற்றி கழகம் என்று கனவு கண்டவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்றால் அவர்கள் பொய்யர்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், நீலிக்கண்ணீர் வடித்தவர்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, சிறார் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் 61% உயர்ந்திருக்கிறது இந்த திருட்டு முன்னேற்ற கழக ஆட்சி. அதை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க இந்த சமூக ஊடகங்கள், நடுநிலையாளர்கள்? இப்போ நாங்கள்லாம் 15 நாள் 20 நாள் ஏன் பேசாமல் இருந்தோம்னா, எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்ட நெறியாளர்கள், அவர்களுக்கு போய் நம்ம பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை போன்ற ஒரு சில நெறியாளர்கள் வேணால் வந்து நடுநிலையோடு செயல்படலாம். எல்லாமே பணம் வாங்கிக்கிட்டு கூமுட்டைகளாக குதர்க்கமான கேள்விகளை கேட்பதுக்கு நாங்கள் பதிவு சொல்ல வேண்டிய இடத்தில் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு கடந்த 20 நாட்களாக எந்த ஊடகங்களுக்கும் செல்லாமல் அமைதி காத்தோம். இன்றைக்கி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா ஊடகத்திலையும். ஒன்று, விவசாயிகள் வந்து 3281 பேர் படுகொலை செய்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதை யாராவது பேசணுமா? நீங்கள் 41 கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அதுக்கு தீர்வு சிபிஐ சொல்லும், முதல் குற்றவாளி யாருங்கிறத அறிவிச்சிடும். ஆனால் 3280 தற்கொலைகள் நடந்திருக்கு, அதை பற்றி விவசாயிகள் தற்கொலை, இதை யார் பேசுவா? ஏன் பேச மறுக்கிறாங்க? 2021 1686 படுகொலைகளை நிகழ்த்தி இருக்கிறது இந்த தில்லுமுள்ளு கட்சி திருட்டு முன்னேற்ற கழகம். 2022 1690 படுகொலைகளை நிகழ்த்தி இருக்கிறது. 2023 1681 படுகொலைகளை நடத்தியிருக்கிறது. சராசரியாக நாள் ஒன்றுக்கு 5 படுகொலைகளை இந்த மண்ணில் நடத்தியிருக்கிறது. 2024 1540 படுகொலைகள், 2025 1825 படுகொலைகள், இப்போ 2026 இந்த 3 மாதத்துக்குள்ள 391 படுகொலைகள். எப்படி இது சாத்தியம்? மொத்தம் 3817 படுகொலைகள் நடந்திருக்கு. இதை பற்றி யாராவது பேசுனாங்களா? ஏன் பேச மறுக்கிறார்கள்?
தெற்கே தீபக் பாண்டியன் படுகொலை, வடக்கே கருப்பர் நகரத்தின் தங்கத்தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. நான் சொல்கிறேன், இப்போ கொலை செய்தவர்களை குற்றவாளி கூண்டிற்கு அனுப்பாமல் அவர்களை பாதுகாத்த குற்றத்திற்காக முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும். கொலையாளிகளை தப்பவிட்ட குற்றத்திற்காக முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும். 36 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கிறது, காவல்துறை மரணங்கள். காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகம் அதை கேள்வியாக வைக்கிறது. எங்கள் ஆட்சி வருகிற போது இந்த முதலமைச்சரை கைது செய்வோம், சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைப்போம், சட்டத்தின் முன் நிறுத்துவோம். 500 ரூபா கொள்ளையடிச்சிட்டான்னா அவனை என்ன பாடுபடுத்துறீங்க? 888 கோடி ரூபாய் ஊழல் பண்ண ஒரு அமைச்சரை இன்னைக்கும் நடமாட விட்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அவரை பாதுகாக்கிற முதலமைச்சரை கைது செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம். நான் கேட்குறேன், தமிழக வெற்றி கழகம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஐஏஎஸ் அதிகாரி மீது ஆசிட் வீசிய கட்சியா தமிழக வெற்றி கழகம்? சொல்லுங்க. வழக்கறிஞர்களை ரவுடிகளை விட்டு விட்ட கட்சியா தமிழக வெற்றி கழகம்? ஆடிட்டரையே கொலை செய்த கட்சியா தமிழக வெற்றி கழகம்? அரசு சொத்தை ஆட்டையை போட்ட கட்சியா தமிழக வெற்றி கழகம்? சாதி கலவரத்தை தூண்டுகிற கட்சியா தமிழக வெற்றி கழகம்? மதவெறியை தூண்டுகிற கட்சியா தமிழக வெற்றி கழகம்? அடுத்த ஒரு சொத்தை ஆட்டையை போட்ட கட்சியா தமிழக வெற்றி கழகம்? ஊழல் புரிந்து சொத்து சேர்த்த கட்சியா தமிழக வெற்றி கழகம்? மாணவிகளை உயிரோடு எரித்த கட்சியா தமிழக வெற்றி கழகம்? குறுநில மன்னர்களைப் போல ஆட்சி ஆளுகிற கட்சியா தமிழக வெற்றி கழகம்? விஷத்தை குடிக்க வைத்து கொலை செய்த கொலைகார பாவிகளா தமிழக வெற்றி கழகம்? வெளியே சமதர்மம் பேசி உள்ளே பூசுவாக்களை வைத்திருக்கிற கட்சியா தமிழக வெற்றி கழகம்? மக்களுக்கு அனுதினமும் அணுவாக போராடுகிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் தமிழக வெற்றி கழகம். இல்லாதவருக்கு இயன்றதை செய்ய வேண்டும் என்பதற்காக தனது இறுதி மூச்சு வரை உழைப்பதற்காக வந்த தலைவன் விஜய் கண்டெடுத்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். சத்தியமாக கிட்னியை விற்ற கட்சி தமிழக வெற்றி கழகமா? கிட்னியை விற்ற கட்சியா? கிட்னியை விற்ற கட்சி. கிட்னியை விற்றாங்களா? கிட்னியை திருடுனாங்க, கிட்னியை விற்றாங்க. திருடுனவன்கிட்ட காசு, விற்றவன்கிட்ட காசு. நேர்மையின் உச்சம் தொட்ட தலைவன் கண்டெடுத்த பேரியக்கமாம் தமிழக வெற்றி கழகம். என்ன தப்பு பண்ணிட்டோம்? அந்த தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்களுக்கு சொல்லுவேன், பெரியாரின் தொண்டர்களுக்கு சொல்லுவோம். பெரியாரை இன்றைக்கு பனையூர் அலுவலகத்தில் கொள்கை தலைவர்களின் வழியில் வந்து நின்ற அத்தனை தலைவர்களுக்கும் சிலை வைத்து அழகு பார்க்கிற பேராற்றல் மிகுந்த பெரும் மக்கள் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் சிலை உண்டா? ஏன் இவர்கள் திமுகவை ஆதரிக்கிறார்கள்? இதே திமுக பாரதிய ஜனதா மற்றும் RSS கும்பலோடு கூட்டணி சேர்ந்த கட்சி தானே. சங் பரிவார் கும்பல்களை தமிழ்நாட்டிற்குள் நுழைவிட்ட கட்சி தானே திமுக. ஆனால் பெரியாரிய தொண்டர்கள், பெரியாரின் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் திமுகவை ஆதரிக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்று உண்டு. ஏன் இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன், தூத்துக்குடியில் ஸ்டாலினுடைய தங்கை கனிமொழிக்கு பதவி, ஸ்டாலினுடைய மகனுக்கு பதவி, திருவண்ணாமலையில் ஏவா வேலுனுடைய மகனுக்கு பதவி, சபாநாயகர் அப்பாவின் மகனுக்கு பதவி, திருச்சியிலே KN நேருனுடைய மகனுக்கு பதவி, கள்ளக்குறிச்சியிலே பொன்முடி மகனுக்கு பதவி, கடலூரிலே MRK பன்னீர்செல்வத்தினுடைய மகனுக்கு பதவி, சேலத்திலே வீரபாண்டி ஆறுமுகம் மகனுக்கு பதவி, வட சென்னையிலே ஆற்காடு வீராசாமி மகனுக்கு பதவி, மத்திய சென்னையிலே முரசொலி மாறனுக்கு பதவி, முரசொலி மாறன் மகனுக்கும் பதவி, தென் சென்னையிலே தங்கம் தென்னரசு தங்கைக்கு பதவி. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் வாழ்க என்று சொல்லி தலை நிமிர்ந்து நின்ற தமிழகத்தில் தீக்குளித்த தொண்டன் குடும்பத்திற்கு என்ன பதவி? செத்துப்போனவனுக்கு என்ன பதவி? செத்த குடும்பத்திற்கு என்ன பதவி? நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மே 17 இயக்கத்தினுடைய தொண்டர் ஒருவர் இந்தியை தார்பூசி அழித்து கொண்டிருந்த சூழலில் தற்கொலைக்கு முயன்று இன்றைக்கு காலை மரணம் அடைந்திருக்கிறார். அவருக்கு செவ்வார்ந்த வீரவணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே. அந்த கட்சிக்கு ஒரு 20 லட்ச ரூபா நிதி கொடுக்க துப்பு இருக்கிறதா திமுகவிற்கு? சொல்லுங்க பார்ப்போம். இந்தி ஒளிகன்னு ஒருத்தன் ரயிலில் மோதி செத்து போயிட்டானே, போஸ்டர் ஒட்டுவதற்கு தான் திமுகவுடைய கட்சி தொண்டர்களா? அண்ணா திமுகவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமே இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அமித்ஷா திமுகவாக மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் மாற்றுன்னு நீங்கள் வரீங்க இல்லையா? ஆமாம், தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக வர்றோம். எதுக்கு ஓட்டு போடணும்? என்ன மாற்றுன்னு நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இத்தனை வாசி சென்னை பட்டியல்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வாரிசு அரசியலை கொண்டு வந்து மன்னராட்சி முறையை மண்ணிலே விதைத்திருக்கிற இயக்கத்தை ஓடவிட வேண்டும். அதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிங்கன்னு சொல்ல வர்றோம். இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடித்த கும்பலை ஓடவிட்டு அடிப்பது தான் தமிழக வெற்றி கழகம். ஆகையால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறோம். பிறக்கிற குழந்தைக்கும் தங்கத்தை தருகிற தலைவன் கண்டெடுத்த தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டு கேட்குறோம். இதனுடன் ஒரு முக்கியமானது, காலம் காலமாக திருமணம் ஆகாமல் இருந்து கொண்டிருக்கிற என் தமிழ் பெண்கள் திருமணமாக வேண்டும் என்பதற்காக பெற்றோர் வீட்டிற்கு 1 பவன் தாலியும்
ஒரு பட்டுச்சேலையும் கொடுக்குற ஆட்சி அமைய வேண்டும் தமிழ்நாட்டில் என்பதற்காக வாக்கு கேட்குறோம். உங்களைப் போல பட்டுச்சேலைகளை கொண்டே தேர்தலுக்காக பதுக்கி வச்சிருக்கிற கூட்டம் நாங்கள் இல்லை. அண்டாக்களை பதுக்குகிற கூட்டம் இல்லை. அதான் அண்டாவே சொல்கிறான். அதுதான் இங்கே சிறப்பு. ஆனால் நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற அருண்ராஜ் அவர்கள் பூஸ்ட் எல்லாம் வாங்கி என்னென்னமோ வாங்கி வச்சிருக்காருன்னு நிறைய செய்திகள். பூஸ்ட் வந்து உடல்நலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது மக்களுக்கு கொடுக்குறாங்க, உடம்பு முடியாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு கிஃப்டாக தானே கொடுக்குறீங்க. அது எங்கே அதெல்லாம் கொடுத்தா எங்கள் ஆதாரம் இருக்கா கொடுத்தோம்னா? இருக்குது. எங்கே பிடிச்சிருக்காங்க நிறைய இடத்துல அவருடைய ஃபோட்டோ போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின இதெல்லாம் இருக்கே. அது கொடுத்துட்டு மிச்சம் இருந்திருக்கும் பிடிச்சிருப்பாங்க. அதை உடனே இப்போ வந்து கொடுக்குறோம்னு கணக்கு காட்டுவாங்க. நான் கேட்குறேன், அண்டாவா கொண்டே கரூரில் பதுக்கி வச்சிருந்தது கொத்தோடு அள்ளி இருக்கிறாங்களே, என்ன அதுக்கு பேர் சொல்லுங்க பார்ப்போம். அது கோயம்புத்தூர் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. எப்படியும் கொங்கு மண்டலத்தை கைப்பற்றி ஆகணும்னு செந்தில் பாலாஜிங்கிற 10 ரூபா நாணய பாலாஜியை இப்போ இறக்கி விட்டுருக்குறாங்க. அவங்க மட்டுமா? தமிழ்நாடு முழுக்கவே இறக்கி விட்டுருக்காங்க. இல்லை, அந்த தொகுதிக்கு அவரு திமுக சார்பாக, அவரு அதிமுக சார்பாக இன்னொருத்தர் இருக்கு. இருக்காங்க. 2 கட்சியுமே மாறி மாறி ஏன்னா 2 கட்சியுமே கொள்ளையடித்த கட்சி இல்லை. சரி, இந்த 2 கழகங்களையும் தாண்டி ஜெயிக்கணும்னு ஒரு இது இருக்கு இல்லையா, நோக்கம் இருக்கு இல்லையா? ஆமாம். யதார்த்தத்தை பேசும்போது அந்த 2 கழகங்களும் எவ்வளவு செலவு பண்ணுவாங்க, என்னெல்லாம் நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷம் நீங்கள் அரசியல் பார்த்துருக்கீங்க. இப்போ எப்படி உங்களால் அது சாத்தியப்படும்? ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நிறைய போராட்டங்களை நடத்தி நிறைய போராடி ஒரு 8% வாக்கு வங்கியை மட்டும்தான் வாங்கி வச்சிருக்கு. ஒரு வெற்றி கூட இல்லை. அதுவே எங்கள் ஓட்டு தானே. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி வெற்றி பெற போகிறீங்க? இந்த கழகங்களை தாண்டி உங்களுடைய வெற்றின்றது எப்படி இருக்கும், எப்படி சாத்தியப்படும்? பரமக்குடி தரைப்பாலம் அருகே இன்று காவல்துறையினர் நடத்திய சோதனையில் சேராட்டவில் கடத்தப்பட்ட 8 முடை உயர்தர போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிளாஸில் போயிட்டுருக்கு. அடுத்து கேட்டு நைக்கு கிட்ட உரிமை தொகை 5000 ரூபாய் வாங்கியாச்சு. எங்கங்க வாங்கின அடுத்த நாளே நம்ம திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துட்டோம். கவர்மெண்ட்டுக்கு இந்த பணத்தை கொடுத்தாச்சு. இல்ல புரியல. அதான் சிவன்ராத்திரி வந்தது. நாங்க குடும்பத்தோட கோவிலுக்கு போனோம். பையனுக்கு மொட்டை அடிக்கணும்ட்டு. மொட்டை அடிக்கிறதுக்கு டிக்கெட் எடுக்கலான்னு போகும்போது என் பர்ஸ் மொட்டை அடிச்சிட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தப்பி மறக்க முடியல. அதோட உடனே நம்ம கார் பார்க்கிங் பண்றதுக்கு நம்ம கட்டணம் கொடுக்கணும். தரிசனத்துக்காக நமக்கு கட்டணம் கொடுக்கணும். இந்த மாதிரி கட்டணம் கொடுத்துட்டு பர்ஸே காலியா தான் வந்தோம். இல்ல இப்போ 3000 ரூபாய் கோடை கால நிதி உதவியா தான் கொடுத்தாங்க. கோடை காலமா? 3000 வச்சு நம்ம கொடைக்கானல போக போறோம் அதெல்லாம் கிடையாது. இப்ப கோடை காலம் ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு அந்த 3000 காலியா போச்சு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. நீங்கள் காசு கொடுத்தாலும் மக்கள் வாக்களிக்க உங்களுக்கு தயாராக இல்லை. அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகளாக பரிணமித்து கிடக்கிறது தமிழ்நாடு முழுவதும். 1. 2வது நீங்கள் சொன்னீங்க, இப்போ இந்த 2 கட்சியும் தாண்டி எப்படி உங்களுக்கு ஓட்டு விழுகும்? 2 கட்சியுமே வேண்டாம்னு சொல்லி தானே இப்போ ஓட்டு போட போகிறாங்க. அதுதானே இங்கே முக்கியம். நான் கிட்டத்தட்ட மதுரையில் தொடங்கிய பொதுக்கூட்ட நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக 15 நாட்கள் பொதுக்கூட்டங்களை நான் பேசி வருவேன். ஒரு சாதாரண ஆடு மாடு மேய்த்த ஒருவனுக்கு, செங்கச்சூளையில் வேலை பார்த்த ஒருவனுக்கு, உணவகங்களில் யாராவது டிப்ஸ் கொடுக்க மாட்டாளான்னு பரிமாறுகிற வேலையை செய்த ஒருவனுக்கு, மாநில செய்தி தொடர்பாளர் என்கிற பதவியை கொடுத்து அழகு பார்த்த தலைவன் வழி நடத்தலில் எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு சிறப்பு பேச்சாளராக என்னை அனுப்பி வைத்திருக்கிற பெருமை தமிழக வெற்றி கழகம். ஆக ஒரு சாமானியனை தூக்கி உச்சத்தில் வைக்கிறது என்றால் சாதாரண மக்களுக்கும் எந்த சூழ்நிலையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் என்பதற்காக சொல்கிறேன். தஞ்சையில் நானும் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தும் பேசுகிறோம். 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியிருந்தார்கள். ஆரணியில் பேசுகிறேன். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மக்கள் ஆர்ப்பரித்து வந்து என்னை ஆரத்தழுவி கட்டியணைத்து கை கொடுத்து வரவேற்றார்கள். செங்கல்பட்டிலே ஒரு பெரிய போராட்டம். அங்கேயும் 5000 பேருக்கு மேல் ஒரு சந்தில் இடம் கொடுத்துருந்தான் காவல்துறை. நின்று பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தார்கள் எங்கள் தலைவரும் பொதுச் செயலாளர். நின்று விளையாடிட்டு வந்துருக்கும். அப்படி என்றால் தமிழகம் புதியதொரு எழுச்சியை இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது. நான் கூட நினச்சேன், இளைஞர்களும் இளைஞர்களும் தான் கூட்டத்துக்கு வருவாங்க. முதியவர்களும் கூட்டத்தில் சிவப்பும் மஞ்சள் துண்டை போட்டுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கத்துறான் பெரியவர்கள். அந்த இடத்தை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே இந்த 2 கட்சிகளுடைய ஊழல்களும், இந்த 2 கட்சிகளுடைய அட்டூழியங்களும், இந்த 2 கட்சிகளுடைய இந்த நான் வாசித்த கொலைப்பட்டியல்களும். போக்சோ வழக்குகளில் மட்டுமே உங்களுக்கு தெரியுமா 614 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில். போக்சோ வழக்கில் மட்டும். இப்போ இது நாடா சுடுகாடா? இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தேரா மன்னா செப்புவதுடையன்னு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மகத்தான காப்பியம் சொன்ன கண்ணகியினுடைய சிலையை அறிவாலயத்தில் வச்சிருக்கிறீங்களே. நீதி கேட்டு நிற்கிறாளே, யாருக்காக நீதி கேட்டான்? யானோ கல்வன் யானை அரசன்
என்று நிலைகுலைந்து போய் அங்கேயே விழுந்து மடிந்து போனானே பாண்டிய மன்னன், அவனைப் போல் ஆட்சியாக நடத்துகிறீர்கள் நீங்கள். தினந்தோறும் கண்ணகி நீதி கேட்கிறாள் அறிவாலயத்தில். எப்படி இருக்குது இது? இந்த ஆட்சி துளைத்தரிக்கப்பட வேண்டும். மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். தமிழக வெற்றிக் கழகம் முடிவெடுத்த மக்களின் பக்கம் நிற்கிறது. ஆகையால் இமாலய மாபெரும் வெற்றியை நாங்கள் இப்பவும் சொல்கிறோம். புரட்சித் தலைவரின் பொன்மனச் செம்மலின் வழித்தோன்றர்கள் நாங்கள் என்பதை பறைசாற்றுவதற்கு நான் மேடையில் பேசினேன். வி என்று தான் அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறார். வி என்றால் விஜய், வி என்றால் வெற்றி, வி என்றால் விசில். ஆக 1987 வரை புரட்சித் தலைவர் வியை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்றால் தனக்கு பிறகு ஒரு வாரிசு உருவாகப் போகிறான். அந்த வாரிசு விஜய் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்று நான் சொல்லுகிற போது ஆர்ப்பரித்த மக்கள் வெள்ளம் என் கண்ணுக்கு முன்னால் இன்னும் நிழலாடுகிறது. ஆக எம்ஜிஆரின் உண்மையான தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். களத்தில் தனித்து விடப்பட்டதா நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் கூட்டணிக்காக ஆரம்பத்திலே சொன்னால் கூட 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி நீங்கள் முதல்ல சொல்லிவிட்டு நம்ம கூட யாராவது கூட்டணி வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து பங்கு கொடுக்கணும்னு சொன்னியும் யாருமே உங்களோட பயணிக்க தயாராக இல்லைன்றதை எப்படி உணர்றீங்க? திமுகவை போல 13 சாதிய கட்சிகளை சேர்த்த இயக்கம் அல்ல தமிழக வெற்றி. ஓட்டுக்காக இதே தான் கலைஞர் செஞ்சார். நீங்கள் வந்திருந்தா சேர்த்துருக்க மாட்டீங்களா? வாய்ப்பே இல்லை. நாங்கள் தான் அன்னைக்கே சொல்லிட்டோமே விக்கிரவாண்டியில் எங்கள் தலைவர் தெளிவாக சொன்னார். இன்றைக்கே அதை தான் பின்பற்றுகிறார். நேற்றைய தினம் மகாபலிபுரத்தில் அதை அறிவிச்சிட்டாரு. கதவுகள் சாத்தப்பட்டிருக்கு. சாதிய கட்சிகள் நீங்கள் சொல்கிற சாதிய கட்சிகள் உங்ககிட்ட வந்திருந்தா நீங்கள் சேர்த்துருக்க மாட்டீங்களா? வாய்ப்பே இல்லையே. சாதிய கட்சிகளுக்கு இங்கே இடமே இல்லையே. யார் சாதிய கட்சிகள்? யாரெல்லாம் சாதிய கட்சிகள்? ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லையா? கருணாநிதி தான் யாரு? தனியரசு யாரு? சொல்லுங்க நீங்க. இவங்கெல்லாம் இல்லை, நான் கேட்குறேன். இவங்கெல்லாம் இது சாதிய கட்சினா இப்போ இவங்கெல்லாம் உங்ககிட்ட கூட்டணிக்குன்னு வந்தால் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டேன். ஏற்றுக்க மாட்டோமே. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். சாதியத்தையும் மதத்தையும் குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதிலே சரியாக இருக்கிறார். இங்கே மத நல்லிணக்கம் வேண்டும், சாதிய நல்லிணக்கமும் வேண்டும். அதில் எங்கள் தலைவர் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதனால தான் யாரோடையும் கூட்டணி சேரலாம். ஒன்று. ரெண்டாவது, யாருக்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. இவங்களா ஒரு கற்பனையாக எழுதுனாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது வியூஸ் தேவைப்பட்டது. மாவட்ட செயலாளர்கள்ட்ட பேசினாங்க. 98 மாவட்ட செயலாளர்கள் ஒத்துக்கிட்டாங்க கூட்டணி. அது எல்லாமே போயிங்க. அங்கே பேசப்பட்டதே வேறு. நான் இங்கே தான் இருந்தேன். பேசினதே வேறு. இவங்களா கட்டவிழ்த்து விடப்பட்டது. இது திமுக கும்பல்களால், இன்னும் சொல்ல போனால் பெண் நிறுவனத்தால் கிளப்பி விடுகிற வதந்திகள். இந்த வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தை இல்லைன்னு தான் நாங்கள் உங்களை சந்திக்காம இருந்தோம் ஊடகவியலாளர்களை. இன்னைக்கு 2 நாளாக சந்திச்சுட்டு இருக்கிறோம்னா அது காரணம் எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். 2 நாளைக்கு முன்னாடி எங்களை பேச வச்சுட்டு நேற்று சொல்லிட்டாரு, எந்த கூட்டணியும் இல்லை, மக்களோடு மட்டும்தான் நம் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்பதை மகத்தான தலைவர் அந்த மண்ணிற்கு அறிவித்திருக்கிறார். களம் பெருசாக இருக்குன்னு நாங்கள் நினச்சோம். ரொம்ப சின்னது. எங்களை எதிர்த்து போட்டியிடுகிறவர்கள் டெபாசிட் இழக்கிற இடத்தை நாங்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகரமே தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக உருவாக போகிறது. அதனால தான் மிக முக்கியமான தலைவர் பெருமக்கள், ஆற்றலாளர்கள், அறிவாளர்கள் சென்னையை கதிகலங்கடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை முதலாக தொடங்கியதே இன்றைக்கு ஆண்டு முடித்திருக்கிற, கொள்ளை அடித்திருக்கிற, கொலை செய்திருக்கிற கொலைகார கும்பல் திருட்டு முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சரை வீட்டுக்கு நிரந்தரமாக அனுப்புவதற்கான ஒரு போர். இது சாமானியர்களுக்கும் பண்ணை முதலாளிகளுக்கும் இடையே நடைபெறுகிற போர் மட்டுமல்ல, கொள்ளைவாதிகளுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடைபெறுகிற போர். ஆகையால் சொல்லுகிறேன், தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் அங்கீகரிக்க தொடங்கிவிட்டார்கள். எவ்வளவு ரூபா பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, வாங்கி கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை நிரந்தரமான முதலமைச்சராக, தமிழ் மண்ணில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத முதலமைச்சராக எங்கள் தலைவர் தளபதி, அன்னைக்கும் தளபதியாக தான் இருப்பார், தளபதி விஜய் தான் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர். மக்கள் தெளிவாக முடிவெடுத்து இன்றைக்கு வாழ்வியலை புரட்டி போடுகிற ஒரு திட்ட யுக்திகளை விரைவில் எங்கள் தலைவர் வெளியிடுகிறார். அப்பொழுது உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்மளும் தொடர்ந்து பேசலாம். மிக மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு